ஹாய் ஒருவன். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் நேற்று ஒரு வீடியோவும் இல்லை, ஏன்னா உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாத வீடியோ போடலை. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஒன்றரை நாள் கணக்கு வச்சுக்கலாம். 1.5 நாள் 100க்கு 100 மதிப்பெண் தமிழில் ஈஸியாக எடுக்கலாம். சரி, எழுத்து பிழையெல்லாம் வருது, எனக்கு ஏதாவது சொல்லுங்கள். எழுத்து பிழைக்கு மார்க் கம்முன்னு வாங்கலாம் மாட்டாங்களாம். எனக்கு ஒரு 8 மார்க் எழுத தெரிய மாட்டேங்குது. அப்படியே எழுதினாலும் ஒரு 2 பக்கம் 3 பக்கம் எழுதுறதுக்கு எனக்கு மறந்துடுது. இந்த மாதிரி பல விஷயங்கள் தமிழில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்குமே பயப்பட தேவையில்லை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, பப்ளிக்கில் உங்களுக்காக அவங்க மார்க் போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு மார்க் கம்மியாகுது. அது ஆன்சர் கீ வச்சு நான் சொல்கிறேன். இப்போ வேண்டாம், மத்தியானம் அந்த வீடியோ வரும். ஓகே, இப்போது நம்ம வந்து என்னென்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து கடைசியாக பார்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி போட்டது தான், பட் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா குழப்பங்கள் இருக்குது, அந்த இலக்கண கொஸ்டின்லேயும் குழப்பங்கள் இருக்குது, 5 மார்க்லேயும் குழப்பங்கள் இருக்குது. அதனால் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக தமிழில் கவலையே படாதீங்க. 8 மார்க் வந்து குறிப்பிச்சட்டகம் போட்டு சும்மா எழுதி விட்டாலே 3 மார்க் தருவாங்க. ஸோ அப்போ குறிப்பிச்சட்டகம் போட்டு சைட் எடிட்டிங் போட்டு நல்லபடியாக ஒரு 2.5-3 பக்கம், ஏன்னா பேஜே எவ்வளோ தான் இருக்கும், பப்ளிக் பேஜ் A4 ஷீட் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அது கட்டம் போட்டு இது வேறு போட்டிருப்பாங்க, ரூல்டு வேறு போட்டிருப்பாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு எழுதுறதுக்கு ஒரு 2.5 பக்கம் 3 பக்கம் போயிடும். அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக 6லேருந்து 7 மார்க் போட்டுருவாங்க. ஸோ 8 மார்க் போடுவாங்களா அப்படிங்கிறது டவுட்டு. அது நல்லா எழுதணும், சரியா? 7 மார்க்காக போட்டுருவாங்க. ஓகே, சரி. இப்போ நெடுவினா உரைநடை செயல், நாட்டு வளமும் சொல் வளமும், காற்று மாசுபாடுதல், உங்கள் இல்லத்திற்கு வந்த உறவினருக்கு விருந்தோம்பல். இது வந்து இயல் 3ல் இருக்குது. விருந்தோம்பல் சங்ககால விருந்தோம்பல் கிடையாது, இந்த விருந்தோம்பல். இறைவன் புலவர் இடைக்காட்டான் 5 மார்க் ஆர் 8 மார்க். அது என்ன சார் 5 மார்க் ஆர் 8 மார்க்? காற்று மாசுபாடு அந்த சிறுவினால ஒன்று, சிறுவினாங்கிற மாதிரி 5 × 5 25ல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 மார்க் கேட்பால, அது இதுவும் கேட்கலாம். அதனால போராட்ட கலைஞர் போன வருஷம் கேட்டுட்டான், பட் இருந்தாலும் பார்த்துக்கோங்க. ஆனால் நாட்டு விழா விடுதலை போராட்டம் போன வீடியோவில் நான் சொல்லலை. இயல் 6ல் ஒரு மேடை உரையுது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிறவங்க மட்டும் பார்த்துக்கோங்க, படிக்க முடியாதவங்க வேண்டாம். இதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது. அப்புறம் ஏன் சார் எழுதியிருக்கீங்கன்னா, போராட்ட கலைஞர் கேட்டதுனால எழுதியிருக்கேன். ஸோ இதனால் நீங்கள் வந்து படிக்க முடியாதவங்க வேண்டாம், மீதியெல்லாம் படிச்சிருங்க. அடுத்த துணைப்பாடம் இந்த 4 படித்தா போதும். புயல் தோணி, பிரிம்மம், அன்னை மையா, கற்கை நின்ற மேரிஜன் கதை. ஸோ இது நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். அடுத்தது கட்டுரை வந்து சான்றோர் வளர்த்த தமிழ், கலை திருவிழா. இது 2மே பார்த்தாலே போதும். இப்போ என்னென்னா பள்ளி ஆண்டு விழான்னு சொல்லி மதிப்புரைன்னு ஒன்று இருக்குது. இது வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் கேட்டது. ஸோ இந்த மாதிரி கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது மதிப்புரை. ஸோ அதனால் பேஜ் நம்பர் 90 அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருவேளை இது 2மே கேட்கலன்னா 2மே பொதுக்குற்றையாக கேட்குறாங்க. ஸோ சாலை பாதுகாப்புன்னு சொல்லிட்டு சாலை விதிகளை பற்றி எழுதுறது ஒன்று இருக்குது. அதை மட்டும் சும்மா வேணால் பார்த்துக்கோங்க. மீதி எது வந்தாலும் குறிப்பிட்ட அவனே கொடுத்துருவோம், முன்னுரை முடிவுரை அப்படியே அவனே கொடுத்துருவோம். அதை வச்சு நீங்களே ஒரு கதையை மேக் பண்ணலாம். 2மே ஓனாக கேட்டால் பயப்படாதீங்க. ஒரு 2.5 பக்கம் 3 பக்கம் நீங்களே ஓனாக எழுதுங்க. பட் எனக்கு தெரிஞ்சு 99% இது கேட்டுருவாங்க. 5 மார்க் நிற்கிறதுக்கு பேஜ் நம்பர் 20, பேஜ் நம்பர் 92. ஸோ நாம் செய்ய வேண்டிய அறங்கள் நன்மைகள். ஸோ இது வந்து பேஜ் நம்பர் 164 இருக்குது. இது 3லேருந்து 1 வந்துடும். ஸோ மாணவன் பள்ளியிலும் வீட்டிலும் இன்சொல் தீய சொல். இதுலேருந்து அதான் சொல்கிறல, இந்த கொஸ்டின் படிக்கிறது ஈஸி. 5 பாயிண்ட் படித்தா போதும். ஆர் சாய்ஸில் மொழிபெயர்க்க வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மொழிபெயர்க்க கொஸ்டின் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்லா படிக்கிறவங்க தான் படிப்பாங்க. ஸோ இது நீங்கள் படிச்சிங்கனாலே 5 மார்க். நல்லா படிக்கிறவங்க அதை பார்த்துக்கோங்க. காட்சி கண்டு கவிஞரை நான் என்ன சொன்னேன், ஜென்ரல் காட்சி கண்டு கவிஞரை ஆஃப் எழுதியே போட்டுட்டோம். ஸோ ஜென்ரலாக எல்லா காட்சி கண்டு கவிஞருக்கு நீங்கள் அதை எழுதி விடலாம், சரியா? கடிதம் வந்து பார்த்திங்கன்னா மரம் இயற்கிய வரம். ஸோ கடிதம் வந்து ரொம்ப ஈஸி இல்லையா? நீங்கள் வந்து ஆல்ரெடி எல்லாமே படிச்சிருப்பீங்க. மரம் இயற்கை வரம் பேஜ் நம்பர் 40ல் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உணவு விடுதிக்கு உணவு கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் பேஜ் நம்பர் 64. உழவு தொழிலுக்கு வந்தனை செய்யும் பேஜ் 139. மின் விளக்கு வசதி பழுதானது அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் பேஜ் நம்பர் 162. பள்ளித்திரையில் பணப்பை தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கிட்ட போய் எடுத்து கொடுக்கறது வந்து இயல் 7ல் இருக்குது. இது 8 மார்க்லேயும் கேட்குறாங்க சில டைம். ஸோ இது நீங்கள் பார்த்துக்கோங்க. இவ்வளவும் பார்க்கணுமாங்க சார்னா, ஏன்னா அப்படி தான் இருக்குது இப்போல்லாம். என்ன கேட்குறானே சொல்ல முடியல. படிவம் வந்து இந்த 4 படிவம் பார்த்துக்கணும். பேஜ் நம்பரோடு கொடுத்துருக்கேன். 5 மார்க் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு 5 மார்க் இருக்குல்ல, ஒரு சிறுவினா மாதிரி கேட்பான். அது வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு பேஜ் நம்பர் 120. இதை பார்த்தே ஆகணும். சிலப்பதிகாரம் பார்த்துக்க. 8 மார்க்கில் கேட்கலாம், 5 மார்க்கில் கேட்கலாம். கருணையின் தாய் 5 மார்க்கில் கண்டிப்பாக கேட்கலாம். இடைக்காட்டனார் 5 மார்க்லையும் கேட்கலாம், 8 மார்க்லையும் கேட்கலாம். காற்று மாசுபடுதல் கதை தான் எழுதிக்கலாம். காலக்கணிதம் நயம் பாராடுதல் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்கில் கேட்குறாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் பார்த்தா நம்ம எழுதிடலாமாங்க சார் அப்படின்னா எழுதிடலாம். அந்த ஆர் சாய்ஸில் வர்றது அண்ட் நான் கொடுத்த கொஞ்சம் சிறுவினாலையும் சில டைம் வருது. ஸோ அந்த 5 மார்க் எதுன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுல்ல, ஓகேவா? ஸோ சிறுவினா குருவினா வந்து இது வந்து சிறுவினா வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்கேன்.
சார் 2 எழுதுறதுக்கு உரைநடை செய்யுள் ஏன் சார் வந்து பார்த்தீங்கன்னா 2 எழுதுறதுக்கு ஏன் இவ்வளோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா ஒன்று பாடல் எழுதணும், ஒன்றில் வந்து உரை பற்றி கொடுத்தது எழுதணும். எதுக்கு தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எழுதுறதுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கேன்னா, இலக்கண கொஸ்டின் ஆன்சர் வந்து அந்த 3 மார்க்கில் கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 35, 36, 37ல் 35th கொஸ்டினாக ஒரு இலக்கண கொஸ்டின் ஆன்சர் கேட்குறான். அது என்ன கேட்பானே சொல்ல முடியாது, அதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன், பயப்படாத. ஓகேவா? ஸோ அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. நீ படித்தா நல்லது, ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் சொல்லியிருக்கேன். குருவினாலே அதே பிரச்சனை தான். பாருங்களேன், நிறையா சொல்லியிருக்கேன் சார். 3 குருவினா தான் நாங்கள் எழுதுவோம். ஒன்று வினாவிடை எழுதிடுவோம், ஒன்று வந்து குறள் எழுதிடுவோம். 3 இது எழுதுறதுக்கு என்ன சார், நானே சொல்லிட்டா கொஸ்டின், அந்த பலகைங்கிற கொஸ்டின் வந்துடும், இந்த வறுமையில் மாப்போசி கொஸ்டின் வந்துடும், அவயம் கொஸ்டின் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை 5 சொல்லிடலாம். பட் இருந்தாலும் எதுக்கு நான் இவ்வளோ எழுதியிருக்கேன்னா, அதில் இலக்கணம் கொஸ்டின் இருக்குது, இந்த தொகைநிலை தொடரை மாற்றுக, இந்த மாதிரி வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த கொஸ்டின் என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு இதில் பயிற்சியில் கேட்குறாங்க. பயிற்சியில் அந்த 5 to 10 இருக்கிற கிராமரு அதில் கேட்குறாங்க. அதில் வந்து ஒரு பகுதியை 2 கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால தான் தயவு செய்து இது பார்த்துருங்க, சென்டம் அடிக்கணும்னா. ஸோ கொஸ்டின் நம்பர் 35, 36, 37 இதுதான் எல்லாத்துக்கும் ஒரு இதாக இருக்கும். அழகிடுதல் சில பேர் போடுவான், சில பேர் போட மாட்டான். அழகிடுதல் போடாமலே மார்க் எடுக்கலாம் பாருங்கள். இயல் 1ல் 3வது கொஸ்டின், இயல் 3ல் 4வது கொஸ்டின், இயல் 7ல் 4வது கொஸ்டின், இயல் 2ல் 3. அது இங்கேயும் இருக்குது, இங்கேயே மிக்ஸ் ஆகிருக்கு. நான் திரும்பவும் இங்கே எழுதியிருக்கேன், அவ்வளோதான், நீ பயப்படாத, எக்ஸ்ட்ராலாம் கிடையாது. ஸோ இது ஒரு கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். அடுத்து வேலோடு என்றான் இடென்றது போலும் கோளோடு என்றான் அப்படின்னு சொல்லிட்டு இரவுன்னு சொல்லிட்டு இந்த குறள் வந்து என்ன அணியில் பயின்று வருதுங்க, ஓமை அணின்னு நினைக்கிறேன். ஸோ இது இந்த அணி இந்த மாதிரி தான் கேட்பான். அணியை வந்து இப்படி தான் கேட்பான். இயல் 3ல் திருக்குறளில் இருக்குது, ஃபஸ்ட்டு கேள்வி கண்டிப்பாக வந்துடும். அப்படி வராமல் போச்சுன்னா இயல் 5ல் ஒரு குறள் இருக்கும் பாருங்கள், இந்த குறள் இருக்குது, இதில் வஞ்சப்பூழ்ச்சியர்னு அவனே கொடுத்துட்டான், சில டைம் கொடுக்க மாட்டான். என்ன அணின்னு பார்த்துட்டு அணினா எப்படி எழுதுவேன், என்ன அணி, அப்புறம் அணியோட விளக்கம், அணி சான்று, அணி பொருத்தம், இப்படி எழுதும்போது தான் அவங்க 3 மார்க் தருவாங்க. அடுத்து அழகிடுதல் தெரிஞ்சால் அழகிடுதல் எழுதிடுங்க, அதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை. ஓகேவா? ஸோ 3 கொஸ்டினில் 2 எழுதணும், பார்த்துக்கோங்க. மனனம் இது 4 பார்த்தா போதும், ஒரு மனனம் கண்டிப்பாக எழுதிடலாம். மனனத்துக்கு எப்பவுமே கடைசியில் ஆசிரியர் பெயர் போடுங்க. அண்ட் திருக்குறள் எல்லாமே நீங்கள் பார்த்தாகணும். ஸோ 5 மார்க் கம்பல்சரி கொஸ்டின் இது, அதை எழுதிடலாம். ஸோ அதை தமிழில் சென்டம் எடுக்கிறது ஈஸி. ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுங்க. அடுத்த பயிற்சி என்ன சார் இவ்வளோ பார்க்கணுமா, ஒன்றும் இல்லை. இங்கே என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, இலக்கண கொஸ்டின் நான் என்ன சொன்னேன், இலக்கண கொஸ்டின் 2 மார்க்லேருந்து கேட்பாங்க நான் சொன்னேன். அது ஒன்று கண்டிப்பாக கேட்டுருவோம். கலைச்சொற்கள் 1 கேட்டுருவோம். பகுபத உறுப்புகளும் பாரு 1, 2, 3 ஒரு 8 தான் இருக்குது. இந்த 8 படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணாலும் சரி, இல்லை போட்டு பார்த்தாலும் சரி, பேஜ் நம்பரில் இருக்கிறத பார்த்துட்டு போனீங்கன்னா கன்ஃபார்ம் 1 இவ்வளோ தான் இருக்குது. நீ பார்க்க மாட்டியா, சென்டம் வேணும்னா ஓகேவா? அடுத்த பிழை திருத்தி இயல் 1ல் பேஜ் நம்பர் விடிமுற்று வினையின் பேர் இரு சொற்களை பயன்படுத்தி எல்லாமே வர்றது மட்டும் தான் கொடுத்துருக்கேன். பழமொழி நிறைவு செய்க, எழுவாயை செழுமை செய்க, இரு சொற்களை ஒரே தொடரில் அமைக்க, அதான் கொடுன்னு கொடுத்துரும். அது மாதிரி ஒரே சென்டென்ஸில் எடுக்கணும். மரபு தொடர் ஊமை தொடரை பயன்படுத்தி சொற்களை பிரித்து பார்த்து பொருள் தருக. நான் எது வருமோ அதுதான் கொடுத்துருக்கேன். அப்போ கலை சொற்கள் 1 எழுதிடுவேன், இலக்கணம் கொஸ்டின் ஆன்சர் 1 எழுதிடுவேன், இதுலேருந்து பகுபத உறுப்பிலக்கணம் கூட 1 எழுதிடுவேன். அப்போ இதுலேருந்து 2 எழுதுனா போதும்ல, இவ்வளவும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் ஏன் படிக்கலான்னா ஒரு சேஃப்டிக்காக. ஸோ தட்ஸ் இட். இதுலேயும் 5 மார்க் அடிச்சிடலாம். ஸோ நான் கொஸ்டின் பேப்பர் வந்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படியெல்லாம் வரும் அப்படின்ட்டு. ஸோ நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோ வந்துடும், அந்த ஆன்சர் கீ வீடியோ வந்துடும். அண்ட் இன்னொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சஸ்பென்ஸாக வைக்கிறேன். எதுக்கு, நீங்கள் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய மாற்றங்கள் பண்ணி கரெக்டாக எழுதியிருக்குது. ஏன்னா சில கொஸ்டின்ஸ் இப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறது ஒரு நியூஸ், அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்குது. சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எக்ஸாம் எழுதுங்க. தேங்க்யூ.